அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ரெட் கலர் அப்படி அதிகமாக இருக்கிறதால விளங்குதில்லை. இந்த நாட்களில் இனி வரும் நாட்களில் தொடர்ந்து குவைத்துடைய வானிலை என்னென்னு தெரியுதா? உள்ளே இருக்கிறது குவைத் டவர்ஸ். குவைத்துடைய வானிலை இந்த மாதிரி சிகப்பு கலரில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு புழுதிக்காற்று வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. வானிலை அவதான மையத்தின் இன்றைய எச்சரிக்கை பார்த்திங்கன்னா 4 மணி வரைக்கும் புழுதிக்காற்று இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் மிக முக்கியமானது இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா, குவைத்துடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவாதி தற்போது ஃபத்வா கமிட்டிக்கு டிசிஷனை அனுப்பியிருக்கிறாரு. Health Minister Dr. Ahmed Al Awadi issued a decision from the Committee of Resolved Dispute related to the health insurance for foreigners, headed by member of Fatwa and Legal Station and the Assistant Undersecretary for the Technical Affairs in Health as a deputy and 5 members. ஏன்னா இதில் கொஞ்சம் வெளிநாட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகினதுக்கு பிறகு உடனடியாக பார்த்திங்கன்னா இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள போகிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 100 தினார் கட்டணம் என்பது வெளிநாட்டவர்கள் உண்மையிலேயே மிகவும் அதிகமாக பாதிச்சு இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்காணிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், எதிர்வரும் நாட்களில் மீண்டும் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் கட்டணத்தை குறைச்சாங்கன்னா ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி குளிருடைய தாக்கம் குவைத்தில் மீண்டும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வஃப்ராவில் நேற்றைய தினம் ஒரு தொழிலாளர் கருகி உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு சகோதரர் தெரிவிச்சிருந்தார். அவங்களோட பெரிய மாமாவுடைய வீட்டில் இப்போ சந்திக்கும் போது, நான் முஃபத்திரா ஜமியாவில் நிற்கிறேன் பாக்கின்ல, இப்போ சந்திக்கும் போது பெரிய மாமாவுடைய வீட்டில் பணிப்பெண் ஃபஹம் வீட்டில் அந்த கஹா சாய்க்காக ஊற்றின ஃபஹம் என்ன செஞ்சுருக்காங்க, மேலே மொட்டை மாடியில் அவங்களோட ரூம் அதால் மிகுதி ஃபஹம்மை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு சில்வர் மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் ரூமில் வச்சுருந்துருக்காங்க. கதவை மூடிட்டு தூங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா விடிய காலையில் மற்ற வீட்டு பணிப்பெண் பாத்ரூம் போகிறதுக்காக மேலே தான் போகணுமா, மேலே போய் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. பார்த்தா கடைசியில் இந்த சகோதரி கதவை திறக்கும்போது ஃபுல்லாக ரூம்லேருந்து புகை மூட்டம். அதுக்கு பிறகு தட்டி அவங்கள எழுப்பினா இளம்பல். அதுக்கு பிறகு தண்ணி எடுத்து மூஞ்சில எல்லாம் அடித்து எல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்தா மூச்சு பயிற்சி இல்லாமல் இருந்திருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அதுக்கு பிறகு ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் கொடுத்து அதுக்கப்புறமா தான் ப்ரீதிங் கொஞ்சம் சரியாகின பிறகு, சுவாசம் சரியாகின பிறகு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்களாம். ஆனால் அந்த சகோதரி பாத்ரூம் போகலைன்னா விடுகிறதுக்குள்ளே அவங்களுடைய மூச்சு நின்று போயிருக்கும். அதனால் தயவு செய்து கவனம். சொல்ல முடியலை எந்த அளவுக்கு இது சீரியஸான ஒன்றுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் மெயினான பிரச்சனை. எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் இதில் சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நம்ம இந்த ஃபஹம் அது ஏதோ இப்போ நம்ம வெளியில் தெருவோரம், ரோட்டோரம், காட்டில், வயலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த நெருப்பை மூட்டிட்டு அதே இடத்துலையே தூங்குவாங்க, இல்லை உட்காந்து குளிர் காய்வாங்க. அந்த மாதிரி இல்லை, அது காற்றோட்டமாக இருக்கிறது. இது ஒரு கூடாரத்துக்குள்ளேயோ ஒரு அறைக்குள்ளேயோ ஒரு தகர கொட்டாய்க்குள்ளேயோ நம்ம அந்த இதுக்குள்ளே நம்ம இருக்கும்போது அந்த புகை எங்கேயுமே வெளியே போகாது. கரியிலிருந்து அந்த வரக்கூடிய அந்த டாக்ஸின், அந்த புகை நம்மளுடைய சுவாசத்துக்குள்ளே போகும்போது நம்மளுடைய சுவாசத்தை நிறுத்திடும். ஆக்சிஜன், உடம்புல இருக்கிற ஆக்சிஜனை இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே சுவாசத்தை நஞ்சா மாற்றிடும்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இரவு நேரங்களில் தூங்கும்போது தயவு செய்து ஃபஹம் வச்சுட்டு தூங்குறீங்களா இருந்தால் அந்த ஃபஹம் என்றதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, அந்த நெருப்பு இருக்கு இல்லையா,
நெருப்பு வந்து தணலாக்கி அந்த தணல் கறிக்கட்டைகளை வந்து தணலாக்கி அந்த தணல் மட்டும் வச்சுருப்பாங்க. சாய் குடிக்கிறவங்க சில வீடுகளில் சில நேரங்களில் அந்த நெருப்பு தணல் நாம் இப்போ ஏதாவது யூஸ் பண்ணுவோமே, அந்த இதுக்கு புக்கர் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோமே, இப்படி ரவுண்டாக இருக்குமே, நெருப்பை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தணலாக இருக்கும், அதுக்கு மேலே அந்த புக்கர்ன்ற அந்த மரக்கட்டைகளை வச்சோடனே புகை வரும், அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபஹம்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. ஃபஹம் அறைக்குள்ளே வச்சுட்டு அடைச்சிட்டு தூங்கினீங்கன்னா மூச்சு அடைச்சு நீங்கள் உயிரை மாய்த்து கொள்வீங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப கவனம்.